ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் பேங்கிங் அவேர்னஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் முந்தின வீடியோ லிங்க்கும் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் சீரீஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்ன டாபிக் வேணுமோ இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிற டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நேம்லேயே தெரியுது, நம்மளோட ஹவுஸ் லோன்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு பேங்க். ஓகேவா, ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இதோட வேலை. அதான் நான் டெஃபினிஷனே கொடுத்துருக்கேன் பாருங்கள். த இன்ஸ்டிடியூஷன் தட் ரெகுலேட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகேவா, ஸோ ஹவுசிங்காக என்ன ஒர்க் வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு புது வீடு வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ரெனோவேஷன் ஒர்க், நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி அதுக்காக அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கோட வேலை. ஓகே, இவங்க யார்? இவங்க தனித்தனியாக பிரான்ச்சஸ்லாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ் இருக்கும். இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த NHBக்கு கீழே தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட பார்த்துருப்போம். LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதனால் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஸோ இந்த LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ், இது மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த NHBக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா NHB. ஓகேவா, இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஸோ அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா NHB. ஸோ NHBயை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் RBI. ஓகேவா, RBI தான் இவங்களோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். யூஸ்வலாக நம்ம நம்மளோட சேனலில் எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிட்டு வருவோம். ஸோ நீங்கள் கிளியராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இதில் நமக்கு இன்னொரு டவுட் வரும். என்னென்னா, ஸோ நம்ம நார்மலாகவே பேங்க்கில் நமக்கு ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, அப்புறம் ஏன் நான் NHBயில் போய் வாங்கணும், ஏன் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியை தேடி போய் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல. ஸோ இதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்கினீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பேசிக் வீடியோவிலேருந்து இதை பார்த்துருக்கோம். ஒரு பேங்க்கில் போய் நம்ம லோன் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. ஸோ அது போக நீங்கள் ஏதாவது ஒரு கொலாட்ரல் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கணும் இல்லையா? இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க, லோன் எல்லாமே தரமாட்டாங்க. இஃப் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேஸ்லிப்பை அங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் நமக்கு பேங்க்கில் இருக்குது. பட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாரை மேக்ஸிமம் இங்கே போய் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் பீப்புள். இப்போ ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு, ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு ஒருத்தர். ஓகேவா, அப்போ அவருக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு பெட்டி கடையில் என்ன லாபம் வரும்? ஸோ அவர்கிட்ட எதுவும் கொலாட்ரல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நான் ஒரு மாதிரி பெட்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் லோன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸை போயிட்டு பார்க்கலாம், இந்த கம்பெனிஸில் போயிட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்க மற்ற விஷயங்கள், சில கன்சிடர் பண்ணுற விஷயங்கள் பார்த்து அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும் இல்லையா? ஸோ கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம பேங்க்குக்கும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேங்க்கை விட ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நமக்கு ஒரு லோன் கொடுக்கும்போது ஃபுல்லாக அது ஒரு சேஃபர் சைடாக மாறிடுது.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாட்ரல் எடுத்துக்கிறாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அவங்களோட டெபாசிட்ஸு, கிரெடிட் டீட்டெயில்ஸ், டெபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாக வந்து ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் இல்லையா? நம்ம எதுவுமே கொலாட்ரல் இல்லைன்னா கூட அங்கே வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரிஸ்கி ஃபேக்டரில் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்போ நான் ஏன் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன் இவ்வளோ விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது? இப்போது நீங்கள் ஒரு 20 lakhs வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு 17,000 18,000 அப்படி நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா, இதே வந்து நீங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது நான் ஏன் அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருதா? எஸ், நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பே ஸ்லிப் காட்டி கொலாட்ரல் கொடுத்து நீங்கள் நார்மலாகவே லோன் வாங்கிக்கிடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணுறது நல்லது. பட் என்கிட்ட அந்த மாதிரி பே ஸ்லிப்லாம் இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்பர் இன்கம் கிடையாது, எனக்கு மந்த்லி இந்த இன்கம் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், நல்லா வந்தது அப்படின்னா அதில் நல்லா காசு வரும், சில நேரம் வந்து டல்லாக இருக்கும். அப்போ நான் எதோ யூஸ் பண்ணி வாங்குறது, என்கிட்ட பெருசாக எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியை போயிட்டு அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து நம்ம NHB பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதுக்கும் மற்ற பேங்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் NHB பற்றி ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 9th July 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எந்த ஒரு பேங்க்குமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு அதோட ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி NHB ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னா 1987 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இதோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா RBI கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ NHBயோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போது 2019 இந்த NHB ஆக்டை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஸ் ஆக்ட் 2019 வச்சு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த NHBயை கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஓனர்ஷிப் வந்து ஃபுல்லாக NHB ஓனர்ஷிப் ஃபுல்லாக இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்குது. பட் இதுக்கு 2019 முன்னாடி இது யார் கையில் இருந்தது அப்படின்னா RBI கையில் தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறது யார், NHB ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா RBI தான். இப்போ எப்படி ஒரு ஸ்கூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓனர் வந்து ஒருத்தர் இருப்பார், பட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் போடுவா அப்படின்னா அதோட பிரின்சிபல் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே RBI கண்ட்ரோல் தான். பட் ஓனர்ஷிப் மட்டும் இப்போது 2019 அந்த ஃபினான்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா யார் கைக்கு வந்தது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் NHB பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ உங்களுக்கு நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம முந்தின வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். நான் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது பிகினர் லெவல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஓகே, பை.